இன்றைய தேவ வார்த்தை ஓசியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல வேரூன்றி நிற்பான். ஆமேன். கர்த்தர் தம் மக்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு புத்துயிர் அளித்து லீலி புஷ்பம் போல மலரச் செய்து லீபனோனின் கேதுருக்கள் போல உறுதியாகவும் செழிப்பாகவும் வளரச் செய்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஒரு வறண்ட நிலத்தில் பனி பெய்தால் எப்படி இருக்கும், அதுபோல அவர் நமக்கு புத்துணர்ச்சி அளித்து ஆசீர்வாதங்களையும் ஜீவனையும் தருவார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு புத்துயிர் அளிப்பவராக இருக்கிறார். அவர்கள் லீலி புஷ்பத்தைப் போல செழிப்பாகவும் அழகாகவும் வளர்ந்துவார்கள். அவர்கள் லீபனோனின் கேதுரு மரங்களைப் போல ஆழமாக வேரூன்றி எந்த சூழ்நிலையிலும் நிலையை தவறாத உறுதியையும் வலிமையும் பெறுவார்கள். கடவுள் அமைதியாகவும் சத்தமில்லாமலும் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தருவார். உழந்து போன நம் வாழ்வை பொறுமையாக்குவார். நாம் மறுபடியும் லீலி புஷ்பத்தைப் போல செழித்து வளருவோம். லீபனோனைப் போல வேரூன்றி நிற்போம். சோதனைகள் வரும்போது அசையாமல் உறுதியுடன் நிற்போம். நாம் ஆண்டவரோடு சேர்ந்து வாழும்போது நம் வாழ்க்கை மென்மையாகவும் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருக்கும். அன்பான ஆண்டவரே, நீர் பனிமையைப் போல் என் வாழ்க்கையை தொட்டு புத்துணர்ச்சி அடிக்கும்படி ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கை உம்மில் வேரூன்றி லீலி புஷ்பம் போல் மலரச் செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்கான கிருபை செய்யபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை செழிப்பாக லீலி புஷ்பை போல மலர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஆழமாக வேரூன்றி நிற்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. விசுவாசத்திலே நிலைத்து நிற்க கர்த்தரை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஊழியக்காலையும் அவள் குடும்பங்களையும் அவள் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எந்தெந்த மக்கள் எந்தெந்த தேவைகளை ஜெபிக்கிறாளோ கர்த்தாவே, நீ அவள் தேவைகளை சந்திக்கும்படி ஜெபிக்கிறப்பா. தேசத்தில் ஒரு ஒற்றுமையை கட்டுங்கப்பா, ஒரு பாதுகாப்பை கட்டளின்படி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எலெக்ஷன் நடக்கிற இடங்களில் ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகள் வந்து ஆட்சி செய்யப்படியே கர்த்தர் சித்தம் கொண்டபடி இறங்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வித்து தாருங்க. ஒவ்வொரு தேவைகளை சந்திங்க. இரத்த கோட்டைகளை மூடி படித்து பாதுகாத்துக் கொடுங்க. தீங்கு துக்கப்படுதாபடி விலைக்கு பாதுகாத்துக் கொடுங்க. ஆண்டவரே, வியாதி உன்னை விட்டு அழகான்னு சொன்னீங்களாப்பா. நப்பத்தி வந்து நீ ஆசீர்வீன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, மனம் முடியாது ஜெபிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.